இப்பதான் பிரசவிச்ச பெண்ணா நீங்க உங்களுக்கு தாய்ப்பால் சரியா சுரக்க மாட்டேங்குதா, இல்ல தாய்ப்பால் சுத்தமாவே வர மாட்டேங்குதா, அப்படி வரலன்னா வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு போய் முடியுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது உங்க டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு தாய்க்கு நேச்சுரலாவே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சில பேருக்கு தாய்ப்பால் நேச்சுரலா சுரக்காது, இல்லைன்னா சுரந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுரக்கும். அப்படி சுரக்கிறது எந்த விதத்துல நல்லது, இல்லை அந்த தாய்ப்பால் சுரக்கிறத எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றத இன்னைக்கு நான் வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட், தாய்ப்பால் சுத்தமா சுரக்கவே இல்லை அப்படின்னா ஆபத்தா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அது என்னன்றதை நம்ம முதல்ல பார்க்கலாம். தாய்ப்பால் உங்களுக்கு சுத்தமாவே சுரக்கலை அப்படின்னா அதுக்கு வேரியஸான ரீசன்ஸ் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். நமக்கு அந்த குழந்தை பிரசவத்துல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்னால கூட நமக்கு இந்த தாய்ப்பால் சரியா சுரக்காம இல்லை சுத்தமாவே சுரக்காம இருக்கிறதும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட உணர்வு நமக்கு இன்னும் ஃபீல் ஆகாம இருக்கிறதுனால அந்த ஹார்மோன்ஸ் இன்னும் சுரக்க ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம். இந்த ரெண்டு தான் மெயின் காரணம். இது ரெண்டுத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த தாய் குழந்தைய எப்பயுமே பக்கத்துலேயே வச்சுக்கிறது மூலயமா அந்த ஆக்சிடோசின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அதோட சுரப்பை நம்ம அதிகப்படுத்த முடியும். அடுத்தது, இப்போ ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு மெயினான காரணம் இருக்கு அப்படின்னா, அந்த நேச்சுரலாகவே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி நேச்சுரலாக குறையல அப்படின்னா அதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன், அதை ஃபாலோ பண்றது மூலயமாவும் நீங்க அதுல இருந்து வெளியில வரலாம். இப்போ எனக்கு சுத்தமாவே சுரக்க மாட்டேங்குது, நாளைக்கு வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு பயப்படுறீங்கன்னா கண்டிப்பா பயப்பட தேவையில்லை. எந்த மாதிரி இருக்கும் போது நீங்க பயப்படணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சுத்தமா சுரக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெஸ்ட் என்ன ஆயிடும்னா ஹார்ட் ஆயிடும். அதே மாதிரி நல்லா கனத்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா, உள்ள சில கட்டிகள் இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இது யூஸ்வலா பால் வெளியில வர வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான். இது அப்படியே இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும் போது, இல்லை உங்களுக்கு என்ன காரணங்கள்னால இது இருக்கு அப்படின்றத கிளியர் பண்ணும் போது இது ரிலீஸ் ஆயிடும், ஃப்ரீ ஆயிடும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எந்த இடத்த நான் ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே விஷயம் நமக்கு அது பிரெஸ்ட் ஹார்டாக இருக்கு, கனமாயிட்டு அது வலிக்க ஆரம்பிக்குது, இல்லை சுத்தமாக சிவந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சில டைம் பசுமே வெளியில வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட உடனே சொல்லிட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்த்து உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 விஷயம் இருந்தா மட்டும்தான் நீங்க பயப்படணும். இந்த சென்ஸ் உடனே அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்குது ஆனா சரியா சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. அந்த சுரக்கிற ஆக்சிடோசின் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதோட லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கலாம். அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியை பார்த்தோம் அப்படின்னா பேபி கரெக்டா சக் பண்ணாம இருக்கலாம். அந்த பேபி சக் பண்ண தெரியாம இல்ல சக் ப்ராப்பரா பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தாய்ப்பால் வெளியேறதுல ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு பிரெஸ்ட்ல லம்ஸ் அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அதுவுமே அந்த டக்டை அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே அந்த தாய்ப்பால் வர்றதுக்கான பாதையை அடைச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அது கம்மியா சுரந்துட்டு வரும். நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், உங்களுக்கு அந்த தாய்ப்பாலே சுத்தமா வரல, ஹார்டா இருக்கிற பிரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓமமும் ஜீரகமும் நல்ல தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதுல ஒரு துணியோ இல்லை காட்டனையோ நல்லா டிப் பண்ணிட்டு அது ஈரப்பதம் இருக்கும் போதே எடுத்து நீங்கள் அந்த பிரெஸ்ட் மேலே அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அது ஒத்தடம் மாதிரி சொல்லலாம். ஒத்தடம் கொடுத்துட்டு வர்றது மூலயமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரெஸ்ட் உங்களுக்கு இலக ஆரம்பிக்கும். இலக ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதையுமே நீங்கள் பார்க்கலாம். அடுத்து, உள்ளுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓமம், வெந்தய கஷாயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு கஷாயம் மாதிரி காலையில குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த தாய்ப்பால் ஃப்ரீயா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சுரக்குது அப்படின்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க பூண்டும் ஜீரகமும் உங்க சாப்பாடுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க அதை பொடியாவே செஞ்சு உங்க சாதத்தை கூட கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். இல்லைன்னா பூண்டு பால் கஷாயமா எடுத்துக்கலாம். பூண்டு வெந்தயமும் சேர்த்து பாலில் போட்டு கஷாயம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பால் சேர்க்காம வெறும் பூண்டு வெந்தயம் மட்டும் சேர்த்து இல்லை ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து கூட கஷாயம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் சுரக்கிறது வந்து நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு லம்ஸாகவோ இல்லை பிளாக்ஸாகவோ ஃபார்ம் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பால் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லா சுரந்துட்டுருக்கும். அதாச்சும் குழந்தை பிறந்த ஒரு 3 நாளைக்கு வந்து அந்த பால் வந்து நல்லா சுரந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாயிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி யூஸ்வலாக கம்மியாகாது, அதிகமாயிட்டு தான் வருமே தவிர கம்மியாகாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்மணியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லட்டு மாதிரி பண்ணிவிட்டு, இல்லாத ஒரு இனிப்பு தன்மை அங்கே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் யூஸ்வலாக லட்டு இல்லை பர்ஃபி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் வந்து குறையாமல் கரெக்டான லெவலில், அதாவது தோஷம் எல்லாமே சமமாக இருக்கிற ஒரு மாதிரியான தாய்ப்பால் வந்து வரும். என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் அதை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்புளுந்து இருக்கணும், நட்ஸ் இருக்கணும். அதாச்சும் நம்ம காஞ்ச திராட்சை, முந்திரி, இந்த மாதிரியான சில விஷயங்கள். அது கூடவே கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பனங்கற்கண்டு இருக்கணும், சுக்கு இருக்கணும், வெந்தயம், ஜீரகம், பூண்டு இதெல்லாமே இருக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு தேவையில்லைன்னா நீங்கள் பூண்டை விளக்கிட்டு இதை மட்டுமே சேர்த்து நீங்கள் ஒரு லட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லியும் வந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மருந்து குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு வர்றது மூலியமாகவும் உங்கள் தாய்ப்பால் வந்து சுத்தமாகவும் நிறையாவும் வந்து வரதையும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் ஒரு எடுத்துக்கிற உணவில் வந்து ஏதாச்சும் குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம், அதாவது பிரசவித்த பிறகு வரக்கூடிய இந்த சில விஷயங்களில் டிஸ்டர்பன்ஸ் காமிக்கும். அப்போது நீங்கள் பிரசவமாக இருக்கும் போதே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே சில வகையான கீரைகள், இந்த வெந்தயம், இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி, அதாவது பிரசவிச்சதுக்கு அப்புறமா தாய்ப்பால் நல்லா சுருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஃபுட்ஸ் எடுக்காமல் விட்டுருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆயில் மசாஜ் கொடுக்கலாம். எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்வந்திரம் தைலம்னு உங்களுக்கு ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த ஆயிலுமே வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் பிரெஸ்ட்டை வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணி உங்களுக்கு தாய்ப்பால் வெளியேறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சதாவரின்னு சொல்லுவோம், தமிழ் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து பாலில் வந்து போட்டு குடித்தாலும் சரி, இல்லைனா சதாவரி கிருதம் அப்படின்ட்டு ஆயுர்வேத கடையில் கிடைக்கும். அந்த நெய்யை வாங்கிட்டு வந்துட்டு கூட டெய்லியும் வந்து காலைல ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வரது மூலயமாவும் உங்களுக்கு பால் நல்லா சுரக்கிறதும் பால் வெளியேறதும் கரெக்டாக நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம். இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன ஹோம் ரெமெடிஸை வீட்டிலே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பால் வந்து நல்லா சுரக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஆரோக்கியமும் நல்லா டெவலப் ஆகும்.